சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அவன் என் கழுத்துல தாலி கட்டியிருந்தாலும் என் நடத்தைய அவன் எப்போ தப்பா பேசினானோ அப்பவே நான் அவனை வெறுத்துட்டேம்மா. காசு பணம் இல்லைனாலும் மானம் தான் பெருசுன்னு நான் வாழ்ந்துட்டு இருக்கேம்மா. அதுக்கு கலங்கம் ஏற்படுற மாதிரி அர்ஜுனும் பேசினத என்னால சாகுற வரைக்கும் மறக்க முடியாதும்மா. பார்வதி அக்கா வாழ்க்கைய சரி பண்ணி கொடுத்துட்டு நான் உன்கிட்ட வந்துடுறேம்மா. என்ன உன் பக்கத்திலேயே வச்சு பார்த்துக்கோ. மலர், ஒன்னதான் மலர், நீ இப்படி கஷ்டப்பட்டு நிக்கிறது காரணம் நான் தான் தெரிஞ்சு என் மனசு துடிக்குது மலர். நான் ஒரு முட்டாள், படிச்ச முட்டாள், உன்னை சரியா புரிஞ்சுக்காத அறிவு கெட்டவன் மலர். சோசியல் மீடியால வீடியோவை நீதான் அப்லோட் பண்ணிட்டேன்னு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன். என்னோட கேரக்டரை நினைச்சா எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு. எனக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப பிடிச்சதுன்னா என் அம்மா தான். அவங்க மேல சத்தியமா சொல்றேன். நான் இப்ப உன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். நான் உன்னை தப்பா பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீ எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா என்னை விட்டு விலகி மட்டும் இருக்காத மலர். வெக்கத்தை விட்டு சொல்லணும்னா நான் உன் காலில் கூட விழ தயார். நான் இங்க விழட்டுமா இல்ல சபையில எல்லாரும் முன்னாடி விழட்டுமா சொல்லு. நான் யோசிக்காம விளையாறேன். ஆனா என்னை வெறுத்து மட்டும் ஒதுக்காத மலர் பிளீஸ். என் கண்ணு முன்னாடி கடவுள் காமிச்ச சில சூழ்நிலை தான் என்னை ரொம்ப ஓவரா ஆட வச்சது. இல்லைன்னா நான் உங்ககிட்ட அப்படிலாம் நடந்திருக்க மாட்டேன், தப்பா பேசியிருக்கவும் மாட்டேன். என்னை பத்தி உனக்கு கொஞ்சமாச்சும் தெரியும். என் கூட சில நாட்கள் நீ டிராவல் பண்ணிருக்க. நான் பெண்களை ரொம்ப மதிக்கிறவன் தான். ஏதோ ஒரு கோவத்திலையும் வேகத்திலையும் தான் நான் வார்த்தையை விட்டுட்டேன். அதுக்காக இப்ப என் மனசு ரொம்ப நொந்துகிட்டு இருக்கு. அவ்வளவு சாதாரணமா என்னை மன்னிக்க முடியாதுதான். நான் உன் இடத்துல இருந்து யோசிச்சு பாக்குறேன். ஆனா இந்த கோபம் உனக்குள்ள அப்படியே இருந்தா அது நாள்பட என் மேல இன்னும் வெறுப்பையும் அருவருப்பையும் தான் அதிகரிக்கும். பிளீஸ் மலர், என்ன மன்னிச்சிரு. ஐம் சாரி. உனக்கு என் மேல இருக்க கோபமோ ஆத்திரமோ அடங்கலைனா என் கழுத்தை பிடிச்ச அன்னைக்கு மாதிரி அப்படியே மாடியில இருந்து தள்ளி விட்டுருவா. வா மலர். நான் என்ன பண்ண என்னை ஏத்துப்பேன்னு சொல்லு மலர். அதை நான் பண்றேன். சொல்லு மலர். நான் பண்ண தப்புக்கு உன் கால்ல கூட விளையாற. எதுக்கு இந்த நடிப்பெல்லாம்? என்ன ட்ரை பண்றீங்க நீங்க அர்ஜுன் சார்? இல்ல, உங்க அம்மா கிட்ட நான் என்ன சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்கேன்னு உங்களுக்கும் தெரியும்ல. அப்புறம் எதுக்கு இந்த நல்லவ வேஷம் எல்லாம்? பணத்துக்காக எதை வேணாலும் செய்யற என்கிட்ட நீங்க எதுக்கு அர்ஜுன் சார் கெஞ்சணும்? நீங்க என்ன சாதாரண வீட்டு பையனா? சொசைட்டில ஒரு பெரிய அந்தஸ்துல இருக்கிற வசதியான வீட்டு பையன். என்ன மாதிரி ஒரு சாதாரண வேலை பாக்குறவ கால்ல எல்லாம் விழ பாக்கலாமா? அது உங்க இமேஜ்க்கும் கெத்துக்கும் அழகே இல்ல. வேலை பாக்குறவளா பாருங்க. ஐயோ மலர், வேலை செய்யறவன்லாம் சொல்லாத. அடேங்கப்பா, நீங்க அடிபட்டு கிடந்தப்போ நான் உங்களை பாசத்தோட பாத்துக்கிட்டதுக்கு பணம் கொடுத்தீங்களே, அப்ப நான் என்ன எஜமானியா? உங்க பார்வையில நான் வேலை பாக்குறவ தானே. இப்ப மட்டும் ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதன்னு துடிக்கிறீங்க. இங்க பாருங்க சார்,
என்ன இந்த வீட்ல வேலை பாக்குறவளா இருக்க விட்டீங்கன்னா நான் இங்க இருப்பேன். இல்லனா கிளம்பி நான் போய்கிட்டே இருப்பேன். தேவையில்லாம என்கிட்ட பேசி டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. மலருங்கிற ஒரு வேலை பாக்குறவளுக்கு இங்க ஸ்வீட் செய்யற வேலையை தாண்டி ஒரு வேலையும் இல்ல. நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. அதுதான் இங்க எல்லாருக்கும் நல்லது. போய் வரானு பாரு. அக்கா வரா வரா. வரட்டும் வரட்டும். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்குக்கா. சரி சரி, நீ ஆரம்பி. என்னக்கா சொல்றீங்க? அப்போ நம்ம அர்ஜுன் உண்மையாவே மனசு மாதிரி அந்த மலரை ஏத்துக்கலையா? ஏத்துக்கிறதா? அடி போடி, நீ வேற. அர்ஜுனாவது மலர மனசு மாதிரி ஏத்துக்கிறதாவது. ஏண்டி நீயமா அவனோட நடிப்பை உண்மைன்னு நம்பி ஏமாந்துட்டு இருக்க? என்னக்கா ஏமாந்துட்டனா? அப்போ மலர்கிட்ட போய் அவன் மன்னிப்பு கேட்டது, வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டது, அவ வரலன்னதும் செண்பகவல்லி ஆண்டி கிட்ட ஃபீல் பண்ணி பேசினது, இது எல்லாமே அது எல்லாமே அர்ஜுனோட பிளான் தாண்டி. மலர்கிட்ட போய் அவன் திருந்திட்டேன்னு மன்னிப்பு கேட்டது அவளை ஏமாத்துறதுக்காக மட்டும்தான். செண்பகவல்லி அம்மா கிட்ட வந்து மலரை பத்தி பேசி ஃபீல் பண்ணது அவங்கள ஏமாத்துறதுக்கு தானே தவிர அதுல துளி கூட உண்மை கிடையாது. அர்ஜுனாவது மாறுறதாவது. அர்ஜுன் இப்ப மலர்கிட்ட நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கானே தவிர அவனுக்கு உண்மையாவே மலர் மேல எந்த ஒரு பரிதாபமும் கரிசனமும் கிடையாது. இத்தனை வருஷத்துல அர்ஜுன் அம்மா ஒரு தடவை கூட கை நீட்டி அடிச்சதே கிடையாது. அப்படி இருக்கும்போது முதல் தடவையா அந்த மலரால தானே அம்மா அவன் அடிச்சிருக்காங்க. அந்த கோவத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் அவளை பழி வாங்கியே தீருவேன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அர்ஜுன் சுத்திக்கிட்டு இருக்கான்.